வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் எதையும் உங்கள்கிட்ட காமிக்க போகிறதில்ல. நான் ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஸோ திஸ் ஸ்டோரி இஸ் அபவுட் மை ஜேர்னி. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது எனக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக ரிலேட் ஆச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு செயலில். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெங்களூரில் படித்தேன் கொஞ்ச நாள், ஒரு 1 இயர் படித்தேன். அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் படித்தேன், யூஜி பண்ணேன். அதுக்கு முன்னாடி நாமக்கல்லில் ஸ்கூலிங் பண்ணேன். அப்போ இந்த ஸ்கூலிங் பண்ணும்போது 11th 12th பண்ணும்போது ஹாஸ்டலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்தான். அவன் பேர் தான் விக்ரம். ரஜினி கமல் காசு கொடுத்தா கூட இப்படி ஒரு காம்பினேஷன் கிடைக்காது சார். நம்ம இருக்கு சார், வேவ் லென்த் இருக்கு சார். ஸோ அவன் சேலம் பையன். அவனும் நானும் ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கோயம்புத்தூரில் ஒரே காலேஜில் படித்தோம். பட் வேறு கிளாஸ், பட் ஒரே காலேஜில் படித்தோம். ஸோ அவனும் நானும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இப்போ ஒன்றா ரீசெண்டாக திருப்பி இணைஞ்சோம். அது திருப்பி எனக்கு அந்த ஸ்கூல் டேஸை அங்கே போய் டச் ஆச்சு. ஒரு சர்க்கிள் சுற்றி திருப்பி டச் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ காமர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸோடு வாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ எங்களுடைய சார் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், அவர் ஏதோ ஒரு கான்டாக்ட்ஸ் கொண்டு இந்த மாதிரி நம்ம டிஷர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், டிஷர்ட் சேல் ஒரு ஸ்டால் மாதிரி போடலாம், நீங்கள் செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு டிஷர்ட் அர்பன் புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் யார் வாங்கி கொடுத்தா எனக்கு அதெல்லாம் ப்ராப்பராக ஞாபகம் இல்லை. 50 or 100 குவான்டிட்டிஸோ சம்திங் வாங்கி கொடுத்தாங்க. அதை நானும் விக்ரமும் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வாங்கி பையிங் ப்ரைஸ் ஒன்று, செல்லிங் ப்ரைஸ் ஒன்றுன்னு போட்டு நம்ம அந்த கிளாஸ்மேட் லாங் சைஸ் நோட் புக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோட் புக்கோட சென்டர் பேஜ் எடுத்தோம். அந்த பேஜ் எடுத்து அந்த 4 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வரவு செலவு கணக்கு எழுதணும். அந்த வரவு செலவு கணக்கு எழுதி அதில் நாங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறத விட அந்த அக்கௌண்ட்ஸில் நாங்கள் பண்ண தப்பு இருக்குது பார்த்தீங்களா, நானும் அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் வீக்கு, அவனும் அக்கௌண்ட்ஸில் வீக்கு. அக்கௌண்ட்ஸில் சூப்பராக தப்பு பண்ணி அது சுற்றி அது ஒரு பயங்கரமான ஒரு மெமரி. ஆனால் எனக்கும் பெருசாக டெக்ஸ்டைல் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனும் அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அவன் ஆல்ரெடி அது அவங்க வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கனால அவனும் பெருசாக பிஸ்னஸில் ஈடுபடலை. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் நாங்கள் அது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், அது வேறு கதை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒர்க் முடிச்சுட்டு சும்மாவே இருக்கோமே, அப்போ சும்மா ஏதாச்சும் ஆரம்பிக்கலான்னு சொல்லி சும்மா யோசிச்சு அதுக்கப்புறம் சும்மா எதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தேன். அதுதான் பார்த்திங்கன்னா ட்ரிப்பின் அப்படின்னு பிராண்டோட கிளாதிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கோயம்புத்தூரில் படித்தனால திருப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி. அதனால் திருப்பூரில் சில மேனுஃபேக்சரர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் இயர் Februaryயில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபியூ கிளைண்ட்ஸ் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறதா, பிஸ்னஸ் டு கஸ்டமர் பண்ணுறதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கேன்னு சுற்றி ஆஃப்டர் அ லாங் 1 year இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இதுதான் பண்ண போகிறோங்கிறத இப்போ தான் முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த ப்ராசஸ்லையும் இந்த ட்ரிப்பின்னுங்கிற அந்த பிராண்டோட ப்ராசஸில் விக்ரம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது. அவன் ஆஸ்திரேலியா போயிட்டான். நான் இதை பெங்களூரில் ஆரம்பித்து வச்சுட்டு நான் யூகே வந்துட்டேன். ஸோ இப்போ அவன் வேறு பாத்தில் இருக்கான், நான் வேறு பாத்தில் இருக்கேன். பட் திருப்பி நாங்கள் மீட் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ரீசெண்டாக அவன் ஆஸ்திரேலியாவில் அவனோட யூனிவர்சிட்டியில் தமிழ் சொசைட்டியில் ட்ரெஷரராக இருக்கிறான். ஸோ அவங்க தமிழ் சொசைட்டியில் இப்போ தமிழ் நியூ இயர் வந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு அவனுக்கு டிஷர்ட் வேணும்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் எங்கள் ஸ்கூலில் பண்ண அதே டிஷர்ட் பிஸ்னஸ் அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் திருப்பி ஒன்றா சேர்ந்து அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ ட்ரிப்பின் ஹேஸ் கம்ப்ளீட்டட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வைட் ஷிப்பிங்னு சொல்லலாம், இல்லைன்னா அவுட் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் மொத்தமாக முடித்த கிளைண்ட்ஸே பார்த்திங்கன்னா ஒரு 10 கிளைண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் இந்தியாவிலேயே. பட் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிளைண்ட் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு பயங்கர பெருமை. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஆர்டர் இப்போது அவனுக்காக நாங்கள் நிறையா டிஷர்ட்ஸு தமிழ் ரிலேட்டடான பிரிண்ட்ஸ் போட்டு அதுக்கு பயங்கர ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நிறையா பேர்கிட்ட ரீச் அவுட் பண்ணி தமிழ் டிசைன்ஸ் எல்லாம் எங்கேயாச்சும் கேதர் பண்ணோம். சும்மா வெறும் தமிழ் எழுதுன மாதிரி இல்லாமல் அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கணும்னு சொல்லி ப்ராப்பராக உட்காந்து டிசைன் பண்ணி அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டியாக நமக்கு திருப்பூர்லேருந்து சோர்ஸ் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணி அதை ப்ராப்பராக இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் வரைக்கும் பண்ணி விட்டு இன்றைக்கி அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு திரும்பி பார்க்கும்போது எனக்கு திருப்பி அந்த அர்பன் புல் அப்படின்னு பேர் தெரியாத ஒன்றுமே தெரியாமல் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனும் 2 பசங்க சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்து அந்த ப்ராஃபிட்டை வச்சு வாங்கி சாப்பிட்ட அந்த
சர்க்கிள் பார்த்திங்கன்னா அப்படி சுற்றி கம்ப்ளீட் ஆகி இன்றைக்கி நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சக்ஸஸ்ஃபுல்லாக. எல்லாருமே ஹாப்பி, அவன் டீம்லேயும் ரொம்ப ஹாப்பி, என் டீம்லேயுமே பயங்கர ஹாப்பி. ஸோ திஸ் ஷோஸ் தட் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம்னா அது திருப்பி அங்கே சுற்றி இங்கே சுற்றி அந்த இடத்த நமக்கு டச் பண்ணிடும். பட் அது டச் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா அதோட வீரியம், அதாவது அது என்னவா இருக்குதுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அப்போ வந்து 2 பேரும் வந்து ஒரு திண்டுக்கல் பையன் ஒருத்தன், ஒரு சேலம் பையன் ஒருத்தன் நாமக்கல்லில் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதே திண்டுக்கல் பையனும் அதே சேலம் பையனும் UK ஆஸ்திரேலியான்னு உட்காந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அப்படிங்கும்போது இட் ஃபீல்ஸ் குட். ஸோ இதை வந்து உங்ககிட்ட டக்குன்னு குயிக்காக ஷேர் பண்ணலான்னு நினச்சேன், மோர் தேன் ஷோயிங் த பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த மாதிரியான என்னுடைய பிஸ்னஸ் ஜேர்னி ரிலேட்டடான வீடியோஸும் வந்து இனிமேல் போஸ்ட் பண்ணுவேன் அடிக்கடி. ஸோ ஸ்டே டியூன்ட். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சு. இன்றைக்கி வேறு ஒன்றும் காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பார்க்கில் இருக்கேன். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. பாய்.